ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். நமது ராசி பலன்களை பார்த்தீங்கன்னா பொதுவாக தனித்துவமான நமது ராசி பலன்களை மட்டும்தாங்க தொகுத்து வழங்கியிருக்கிறோம். நமது ராசிக்கு இன்னைக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் இருக்குது, இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள், இந்த மாதிரி எல்லா விஷயமும் இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான ராசி பலன்களை நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம். ஸோ இது உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா முழு பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு புதிய புதிய நோட்டிஃபிகேஷன்கள் டெய்லி உங்களுக்கு மொபைல் தேடி நமது புதிய ராசி பலன்கள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நமது ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் தினமும் நீங்கள் பார்க்க முடியுங்க. ஸோ அனைவருமே நம்ம சேனலோட இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உங்க எல்லாருக்குமே எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூன் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் 30ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினங்க. சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒன்று. மேலும் இன்றைய தினம் சுப முகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளம் கனிந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் 10 குடையவன் 10ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. 10 குடையவன் செவ்வாய் பகவான் இன்றைய தினம் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். 11ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கையாக குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ராசி அதிபதி 2ஆம் இடத்துல இருப்பதும் நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில நல்ல ஒரு ஒற்றுமையான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக இருக்குங்க. எந்த வகையில் உங்களுக்கு அந்த ஒற்றுமை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களது நெருக்கமான பெற்றோர் மற்றும் அண்ணன், தம்பி போன்ற அனைத்து உறவுகளும் இந்த தினம் மிகச்சிறப்பாக ஒற்றுமையாக இருப்பாங்க. அதனால குடும்ப வாழ்க்கையில மிகச்சிறந்த ஒற்றுமையை நீங்கள் காண முடியும். மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் நீங்கள் ஏற்கனவே பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பண வரவுகள் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. உங்களுடைய தன லாபம் இன்னைக்கு அதிகரிக்கும். அதனால வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றம். எந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் உங்கள் தொழில் இன்னைக்கு இருக்கிறதுனால இன்னைக்கு ஜீவனஸ்தானம் வலுவாக இருக்க வேண்டிய நல்ல சூழ்நிலையில் உங்கள் தொழில் அற்புதமாக வளரும். உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கும். வழக்கமாக வரக்கூடிய லாபத்தை விட உங்களுக்கு அதிகமான லாபத்தை பெறக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது அமைந்திருக்குங்க. உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால உங்களால் நிறைய காரியங்கள் இன்னைக்கு முடிக்க முடியும். உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இன்னைக்கு நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உத்தியோகத்திலும் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் என்ற தினம் காத்திருக்குங்க. உங்கள் செயல்பாடுகள் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக ஒத்துழைப்பு தரதுனால உங்க அலுவலக பணிகளை நீங்க கத்து காட்ட முடியுங்க. நிறைய வெற்றிகளை பெற முடியும். இழுபறியா பெண்டிங்கா இருக்கக்கூடிய ஒர்க்லாம் என்ன இருக்குங்கிறது நீங்க ஒரு லிஸ்ட் போடுங்க. அந்த லிஸ்ட் பிரகாரம் இழுபறியா இருக்கக்கூடிய வேலையெல்லாம் நீங்க முடிக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா போதும். அது டக்கு டக்குன்னு முடிஞ்சிருங்க. அதனால உங்களுக்கு நோ பெண்டிங், எந்த காரியங்களும் பெண்டிங்கா இல்லைங்கிற ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் அமைதி பெருகும், ஒற்றுமை கூடும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து தன வரவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பண உதவிகள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையுதுங்க. வெளியூர்ல இருந்து நல்ல மகிழ்ச்சியான செய்திகளும் இன்னைக்கு உங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. அந்த செய்திகள் மூலமாக உங்களுக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். உங்க சொந்த பந்தங்கள் யாராவது இருக்காங்கன்னா அவங்க மூலமாக உங்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அலுவலக பணிகளை சக ஊழியரோட ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும். நல்ல முன்னேற்றம் உண்டு. உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். அதனால் நிறைய காரியங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒத்துழைப்பு காரணமாக நீங்கள் சிறப்பாக துரிதமாக காரியங்களை முடிக்க முடியும். இந்த தினம் வியாபாரத்திலும் உங்களுக்கு நிறைய போட்டிகள் இது வரைக்கும் இருந்திருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் உங்களுக்கு வியாபாரிகளுக்கு நல்ல சுகமான ஒரு நாள்கள். இந்த தினம் பண வரவு அதிகரிக்கும். உங்களுக்கு போட்டிகள் கொஞ்சம் குறையும். அதிகமான வேலை பொருள் இன்னைக்கு இருந்தாலுமே உங்களது உடல் ஆரோக்கியம் வேற லெவலில் இன்னைக்கு சிறப்பாகவே இருக்குங்க. புதிதாக ஏதாவது கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க சைன் பண்ணலாம். பண ஒப்பந்தங்களால் இன்னைக்கு இறுதியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த தினம் புதிதாக சில ஒப்பந்தங்களை நீங்க கையெழுத்திடுவீங்க. இப்பொழுது திருமண வாய்ப்புகளும் கைகூடி வந்துள்ளதுங்க. அதனால திருமணத்திற்கான ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாம். அது சிறப்பாக கைகூடும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் சின்ன சின்ன மன வருத்தங்கள் காதல் வாழ்க்கையில இருக்கதாங்க செய்யும். அதனால நீங்க பொறுமையாக இருக்கணும். காதல் வாழ்க்கையில அவசரம் படக்கூடாதுங்க. வார்த்தைகளிலும் உங்க செயல்பாடுகளிலும் எந்த விதமான முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களிலும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவசரப்படக்கூடாது. பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்வதற்கு உங்களுக்கு சக ஊழியர்கள் அல்லது சில உதவியாளர்கள், அலுவலக பணிகள் உதவியாளர்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால நீங்க சொந்த காலில் நிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பதனால இன்றைய தினம் நீங்க மிகச்சிறப்பாக உங்க காரியங்களை முடிக்க முடியும் நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள்.
நிறைய பேருக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் சில பேருக்கு வந்து உதவி செய்ய முடியாத சூழல் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படலாங்க. வாழ்க்கையில் எவ்வளவுதான் உங்களுக்கு வேலை பளு இருந்தாலும், கொந்தளிப்பு நிறைய இருந்தாலும், உங்கள் குழந்தைகளுக்காக நேரத்தை நீங்கள் இன்றைய தினம் செலவிட முடியும். ஏன்னா குழந்தைகள் கூட நேரத்தை செலவிட்ட பிறகு வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான தருணங்களை இழந்துட்டீங்க இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃபீலிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அந்த அளவுக்கு உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை தருவாங்க. ஸோ அதன் மூலமாக இன்றைக்கி நிம்மதி பெற முடியுங்க. திருமணமானவர்களுக்கு இந்த தினம் உங்கள் வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கியம் காரணமாக சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கு வேண்டியதை செய்து கொடுத்து அவருக்கு ஆதரவாக இருங்கள். உங்களது ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கிறதுனால உங்களால் வந்து நிறைய உதவிகளை உங்கள் வாழ்க்கை துணைக்கு செய்து கொடுக்க முடியும். வீட்டு வேலையை கூட நீங்கள் ஹெல்ப் பண்ணலாங்க. இந்த தினம் பண வரவுகள் பெறும், குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும், அற்புதமாக இருக்கும், குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை ஏற்படும். எனவே சிறந்த ஒரு நாளுங்க. ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிறைய பேருக்கு உதவி செய்யுங்க. குறிப்பாக வாழ்க்கை துணைக்கு உதவி செய்யுங்க. நண்பர்கள் மூலமாக நிறைய காரியங்கள் உங்களுக்கு வந்து சிறப்பாக முடியும். அலுவலக பணியில் உங்கள் டேலண்ட் நீங்கள் வெளிப்படுத்தலாம். முயற்சி செய்யுங்க. உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா அதுக்கான அறிகுறிகள் இன்னைக்கு கண்டிப்பாக தோன்றுங்க. அது குறித்த முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். பயணங்களை தவிர்க்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் டிராவல் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு நல்ல சூழல்கள் சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நமது கடகராசி நண்பர்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுதுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினம் நமது கடகராசி நண்பர்கள் ரெட் கலர் பயன்படுத்தலாங்க. ரெட் கலர் இன்னைக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 9 வந்து அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மனதில் அமைதி பெறுவங்க. குடும்பத்திலும் நல்ல ஒற்றுமை மற்றும் நல்ல ஒரு அமைதியான சூழல் ஏற்படும். எனவே இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கை மூலமாக இன்னும் ஆனந்தத்தை நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு இழுபறியாக இருக்கக்கூடிய பெண்டிங் ஒர்க் என்னென்ன இருக்குங்கிறத நீங்கள் லிஸ்ட்டை போட்டு நீங்கள் அதெல்லாம் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா இன்றைக்கி எல்லா வேலையும் முடித்து விடும் நண்பர்களே. இன்றைய தினம் இழுபறியான ஒர்க்கெல்லாம் முடியக்கூடிய அற்புதமான ஒரு நாளுங்க. உங்கள் இழுபறியான வேலையெல்லாம் முடிந்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம். குடும்பத்தில் அமைதி பெறக்கூடிய ஒரு நாள். பூசம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண வரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால பண உதவியில் நிறைந்த நாள். வெளியூர்ல இருந்து கூட உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேருங்க. அதனால நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சிறந்த ஒரு நாள் என்ற தினம் நல்ல செய்திகள் கிடைக்கும், உதவிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள், ரொம்ப ஹாப்பியான ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகளும் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. உங்கள் சொந்த பந்தங்கள் மூலமாக நிறைய ஆதாயமான அனுகூலமான சூழல் இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு உதவி செய்ய சக ஊழியர்கள் கூட ரெடியாக இருப்பாங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுகமான ஒரு நாள்ங்க. ஒத்துழைப்பு உதவி எல்லாமே கிடைக்கக்கூடிய ஆதாயமான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.